தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து ஜெயிலில் இடமே பத்தாதுங்க. பிஜேபியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவர்கிட்ட கேட்கணும். அதையும் சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல. பிஜேபியில் எவன் யோக்கியம் எல்லாம் அப்படித்தான். ஏன் ஏடிஎம்கில் எவன் யோக்கியம் எல்லா பேரும் திட்டு போய் எவன் யோக்கியம் தேனை நினைக்கிறவன் நிற்கத்தானே ஆவான். எல்லாம் திட்டு போய் எவனையும் யோக்கியம் கிடையாது. ஜிஎஸ்டி எல்லாம் போட்டாங்களே, பெட்ரோலில் போட வேண்டியது தானே, போட்டுன்னு நீங்கள் 60 ரூபா ஆக்க வேண்டியது தானே. எதுக்கு அந்த 100 ரூபா சில்லறையிலே இருக்குது, 40 ரூபா மந்திரி கிந்திரி எல்லாம் பெட்ரோலில் ஓசியில் போகிறதால உங்களுக்கு விலைவாசி ஏற்றுறாங்க. அது இன்னும் செந்தில் பாலாஜி மேலே எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை, இல்லை ஒரு சந்தேகத்து இதில் தான் வச்சுருக்காங்க. பட் இவர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் 1 மாதம் டைம் கொடுத்து அப்பீல் போகலான்னு சொல்லியிருக்காங்க. தப்பு பண்ணியிருக்காரு சார். ஒரு கோர்ட்டில் நிரபராதின்ட்டு விடுதலை இருக்காருல்ல. இதே அதிமுகவில் வந்து எவ்வளோ பேர் தவறு செஞ்சுருக்காங்க. நீதிபதி பண்ணுறாரு, இவங்க ஃபைல் எப்படி வருது? கவர்னர் ரைட்ஸ் கொடுத்து தானே வருது. அப்போ தங்கமணி அந்தமணி ரங்கமணி இவங்க ஃபைலெல்லாம் இருக்குதுல்ல, அப்போ அதுக்கும் கவர்னர் வந்து ரைட்ஸ் கொடுக்கணும்ல. இது அரசியல் நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. கோர்ட்டு தலையிட்டு கோர்ட் நடவடிக்கை எடுக்கிறாங்க. கோர்ட் என்ன சொல்கிறாங்க அதான் எல்லாருமே ஒபே பண்ணி ஆகணும். அப்போ அந்த நீதிபதி லஞ்சம் வாங்கிட்டு அப்படி தீர்ப்பு பண்ணாரா அப்படின்னு பொதுமக்கள் யோசிக்க செய்வாங்கல்ல. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? திமுக அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேற்று தீர்ப்பு வழங்கியிருக்கு உயர்நீதிமன்றம். இது எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க தப்பு செஞ்சாங்கன்னா தண்டனை அனுபவிக்க தான் வேணும். ஆனால் ஒரு கோர்ட்டில் நிரபராதினை விடுதலை ஆகி அதுக்கு பிறகு ஒரு நீதிபதி தானே முன் வந்து தீர்ப்பை ரத்து பண்ணிவிட்டு விசாரித்து தீர்ப்பு கொடுக்குறாருன்னா நாட்டில் என்ன ஜனநாயகம் நடக்குதுன்னு தெரியல. எப்படி பார்க்குறேன்னு சொன்னாக்கா, ஒரு வகையில் வந்து தவறு செஞ்சுருந்தால் தண்டனை எல்லாருக்குமே உண்டு. வேறு எதுவும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்கிறோம். இதே மாதிரி எல்லோரும் இவங்க தவறு செய்கிற அவங்கள செய்கிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் தவறு செய்கிறாங்களா, அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை? இதே அதிமுகவில் வந்து எவ்வளோ பேர் தவறு செஞ்சுருக்காங்க. இப்போ அதெல்லாம் கவர்னர் வந்து ஃபைல் அனுப்பாமல் வச்சுக்கிறாரு. ராத்திரி கூட கேட்குறாங்க டிவியில். இப்போ அதையும் ஃபைல் அனுப்பி பொதுவாக வந்து நடவடிக்கை எடுத்தால் அதை உண்மையில நம்ம வந்து எல்லாமே மக்கள் வந்து வரவேற்கக்கூடியது தான். எல்லோரும் சமமாக பார்க்கணும். நீ ஒரு தலைப்பட்சமாக பார்க்கும்போது இது வந்து சில பேர் ஏற்றுக்குவாங்க, சில பேர் ஏற்றுக்க முடியாது. சில பேர் எப்படி காப்பாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாங்க, இதை வேண்டாம் விதமாக பண்ணுறாங்க, இப்படி தான் காப்பாங்க. நீ இது அரசியல் நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. கோர்ட்டு தலையிட்டு கோர்ட் நடவடிக்கை எடுக்கிறாங்க. கோர்ட் என்ன சொல்கிறாங்க அதான் எல்லாருமே ஒபே பண்ணி ஆகணும். இதில் அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை. கோர்ட் என்ன சொல்லுதோ அதன்படி தான் எல்லாருமே நடக்கணும். அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்மளோ தனிப்பட்ட முறையில் யாருமே அவங்க சொல்லலை. தனிப்பட்ட முறையில் அரசியல் இது அரசியலாகக்கூடாது. எப்பயோ செஞ்சால், அதாவது எப்போயோ சாப்பிட்ட இதுக்கு இப்போ தான் உப்பு வந்திருக்கு. அதனால் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தீர்ப்பு வந்து கொடுத்தது வந்து உண்மை தான் அது. ஆனால் வந்து இது கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ ஒருத்தர் அப்பயே கொடுத்துருந்தா அப்போ நிறைய பேர் இது பண்ணாங்களோ. தீர்ப்புனா அப்பப்போ கொடுக்கு தான் தீர்ப்பு. இப்போ தள்ளி கொடுக்குறது ஒரு தீர்ப்பே கிடையாது. அது கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாலும் அவர் தப்பு பண்ணியிருக்காரு சொல்லி இது ஆனாலும் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அது சரிதான், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லது தான் நடக்குது. யாருக்கும் செஞ்சது தப்பு அனுபவிச்சானே ஆகணும். நல்லா இருந்தால் இது பண்ண போகிறாங்க. அது இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டேன்றாங்கல்ல. ஏதாவது இப்போ கிளப்பி விடுறாங்க, இது பண்ணுறாங்க. அது முடிஞ்சு சொன்ன மாதிரி முடிஞ்சு போச்சு, முடிச்சிடலாம். இது பழி வாங்குறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் நீதிபதி தானே எடுத்து பண்ணுறாரு. நீதிபதி பண்ணுறாரு, இவங்க ஃபைல் எப்படி வருது? கவர்னர் ரைட்ஸ் கொடுத்து தானே வருது. அப்போ தங்கமணி அந்தமணி ரங்கமணி இவங்க ஃபைலெல்லாம் இருக்குதுல்ல, அப்போ அதுக்கும் கவர்னர் வந்து ரைட்ஸ் கொடுக்கணும்ல. நம்ம ஜனங்க எப்படின்னாக்கா சாஞ்சா சாயிர பக்கம் மாஞ்சா அப்படி இருக்கக்கூடாது. பொதுவாக வந்து கவர்னர்ன்றவங்க வந்து எல்லாரும் வந்து பொதுவாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து நாட்டில் வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும். நீதிபதியே எடுக்கக்கூடாது, வேறு யாராவது ரிட்டையர்ட் போடணும். இந்த மாதிரி அவர் சரியாக விசாரிக்கலை, திருப்பி நீங்கள் விசாரித்து அதுக்கு தண்டனையை வழங்க அப்படின்ட்டு தேர்ட் பார்ட்டி வந்துட்டு அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். இவரில் யாரும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணல. இவராக நேரடியாக வந்து அந்த தீர்ப்பை சரியில்லை, நான் மீண்டும் விசாரிக்கிறேன் அப்படின்னு விசாரித்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறோங்கிறது வந்துட்டு அது சரியான படலை. எனக்கு தப்பு பண்ணியிருக்காரு சார். ஒரு கோர்ட்டில் நிரபராதின்ட்டு விடுதலை இருக்கார்ல, அது எப்படி இப்போ அந்த நீதிபதி நல்லவரா இல்லை இந்த நீதிபதி நல்லவரான்னு எப்படி மக்களுக்கு தெரியும்? அப்போ அந்த நீதிபதி லஞ்சம் வாங்கிட்டு அப்படி தீர்ப்பு பண்ணாரா இல்லை இவர் லஞ்சம் வாங்கிட்டு அந்த தீர்ப்பு இப்போ விசாரித்து தண்டனை கொடுக்குறாரா அப்படின்னு பொதுமக்கள் யோசிக்க செய்வாங்கள்ல. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? அதனால் ஒரு நீதிபதி அளித்த தீர்ப்பை வந்துட்டு அடுத்த நீதிபதி மதிக்கணும். மதிக்கலக்கும்போது அந்த தீர்ப்பு சொன்ன நீதிபதி வந்துட்டு ஏதோ தப்பு பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் இல்லை. இவர் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு மீண்டும் விசாரித்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ட்டு ஃபோர்ஸ் மேலிடத்துலேருந்து இங்கேருந்து ஃபோர்ஸ் பண்ணி
அவனை விசாரிக்க வச்சு அந்த தண்டனையை வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ இவர் வந்து இப்போ தண்டனை பெற்றிருக்காரு. இதனால இப்போ வரப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கும் திமுக பாதிக்குமா? அது கண்டிப்பாக பாதிக்கத்தான் செய்யும். அதில் சந்தேகமே என்ன இருக்குது? ஏன்னா மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அப்போ அவங்க யோசிப்பாங்க, யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி பாதிப்பு இருக்கதான் செய்யும். ஒருத்தம் பண்ணுற தப்பால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இவங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லது எதாவது பண்ணாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லது பண்ணாங்கன்னா டிஎம்கே இது கிடையாது. சாப்பிட்றோம், அரிசி சாப்பாடு சாப்பிட்டா ஒரு நெல்லில் வந்து உரிக்காமல் கூட வரும். அதே போல் அந்த உரிக்காத நெல்லாக கூட இருக்கலாம். இது வேறு ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு மொத்த இது சொல்ல முடியாது. இப்போ பண்ணுறது பண்ணின்னு தான் இருக்காரு. 6000 ரூபா கொடுக்குறாரு, அந்த இங்கேயும் 6000 ரூபா கொடுக்குறாரு. ஓரளவு பரவாயில்ல. ஆனால் வந்து இது கொடுக்குறது வந்து இந்த மக்கள் திருப்பியும் மழை பெஞ்சால் கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. திருப்பி 6000 ரூபா வருமானு கேட்டாங்க. அதாவது பொருள்லாம் எல்லாமே ஏற தான் செய்யும். இப்போ 6000 ரூபானா 1500 கோடி ஒதுக்கியிருக்காங்க சென்னையில் ஒண்டி. 1200 கோடி கொடுத்துருக்காங்க, 300 கோடி இன்னும் கொடுக்காம இருக்காங்க. அது வந்து நம்ம கடன் வாங்கி தான் கொடுக்குறாங்க. அது வேறு எதுலையாச்சும் ஏற்றுவாங்க. கரண்ட்டு இந்த வரி கிரி எல்லாம் ஏற்றி தான் இது பண்ணுறாங்க. பொதுமக்கள் கொடுக்குறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அந்த விலைவாசி ஏறாமல் இலவசம் கொடுக்காமல் எதுவுமே கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அதே ஓகே. அதை விட்டு இலவசம் எல்லாம் கொடுத்து நாட்டை கெடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு பதில் ஒரு 100 பேருக்கு வேலைக்கு தான், ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு வேலைக்கு தந்து 900 பேருக்கு ஏதாச்சும் நல்ல செய்ய அந்த காசை வச்சு 1500 கோடினா சும்மாவா? எவ்வளோ பெரிய காசு அமௌண்ட்டு. அதை வந்து பயன்படுத்தாமல் எல்லாமே சோம்பேறியாக வீட்டுக்குள்ளேயே வச்சுன்னு பாதிக்கப்படாதவங்களாம் 6000 ரூபா வாங்குறாங்க. பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து பாவம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ரேஷன் கடை எல்லாமே அடிச்சுட்டு போனாலும் பாதிக்கப்படாதவங்க தான் வாங்குறாங்க. அது எல்லோரும் உள்ளே போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்க பல தில்லுமுள்ளு பண்ணி இவங்களை எப்படியாவது திமுகவை ஒரு பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செய்யலாம்ல. அவங்க ஆளுங்கட்சி இருக்காங்க, அவங்க ஆளுங்கட்சி மேலே மினிஸ்டர் மேலே எல்லாம் இன்னும் கேஸ் நடக்குது. இன்னும் எதிர்கட்சி தலைவர் மீது கூட இது இருக்குது சார், விசாரணை இருக்குது. ஆயிரக்கணக்கான கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது முடிஞ்ச தீர்ப்பை திருப்பி நான் எடுத்து விசாரித்தேன். அப்போ அந்த ஆயிரக்கணக்கான கேஸ் எல்லாம் என்ன ஆகுறது? அதை முடிச்சுப்புள்ள இதை முடிக்கணும். இல்லை இது விஞ்ஞானியே வந்து கணிக்க முடியல, யாராலையுமே கணிக்க முடியல. ஏன்னா 95% இதெல்லாம் வந்து எப்படிங்க, ஒரு பெரிய ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இது வரைக்கும் நான் வந்து எனக்கு இவ்வளோ வயசு ஆகுது, 82 வயசு ஆகுது, இது வரைக்கும் இந்த மழையை நான் பார்த்தது இல்லைன்றாங்க. அப்போ நம்ம வந்து இதை எப்படி எடுத்துக்கிறது? இந்த ஆட்சியில் தான் அந்த ஆட்சி. இன்றைக்கி மெட்ராஸ் சிட்டிலே பார்க்க போனாக்கா இதை பாருங்கள், பாரிஸ்லாம் பாருங்கள், அன்றைக்கி நைட்டு போய் மறுநாள் காலையில் இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்தது? அதெல்லாம் நம்ம யோகம் பண்ணணும். எல்லாருமே நானும் கேட்பேன், அவங்க எல்லாமே தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னுடைய கருத்தும் அதுதான். அவங்க யோகிக்குமா முதல்ல நம்ம கேட்குறோம். எல்லாருமே வந்து எல்லாரும் முதலும் அழுகு. இதை வந்து நடுத்தரமாக செயல்பட்டால் எல்லாமே நல்லாயிருக்கும். கரெக்டாக தெரியணும். இந்த இடத்துல வந்து தண்ணி போகுதுன்னா தண்ணி போகிற இடத்துல விட்டுறணும். அதை விட்டு நீங்கள் பில்டிங்லாம் கட்டியிருந்தாங்கன்னா அது வேலைக்கு ஆகுது. அதே போல் இன்னொன்று என்னென்னா, அதே நதி எத்தனை நதி இருக்கோ, எத்தனை இது இருக்கோ, அதுக்கு தகுந்த போல் எல்லாமே பழைய மேப்பு ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி மேப்பை எடுத்து வழியில் எங்கெங்கே இது ஏரி இருக்கோ அந்த ஏரியெல்லாம் க்ளீன் பண்ணி பில்டிங்கை கட்டி உடச்சி எல்லாத்தையும் இது பண்ணால் இந்த பாதிப்பு 6000 ரூபா தர வேண்டியது ஆயிடுச்சுங்க கிடையாது. இது பண்ணவும் தேவையில்லை. கரெக்டாக இந்த அரசாங்கம் வந்து கரெக்டாக இது பண்ணாங்கன்னா போதும். இந்த ஏரியெலாம் இருக்கிறது வந்து அதெல்லாம் மாற்ற முடியுமா? இப்போ மாற்றலாங்க, மாற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த 6000 ரூபா விலைவாசி ஏறினே போகுது. கடைசியில் பிச்சைக்காரன் தான் ரொம்ப இதாக லோவாக இருக்காங்க. பணக்காரனாக இருக்கான். நடு மத்தியிலையும் இந்த லோ மத்தியிலையும் தான் ரொம்ப இதாக இருக்காங்க. முடிவு பண்ணால் பண்ணலாம். அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு அரசாங்கம் பண்ணுறாங்கன்னா சும்மாவாது. இப்போ தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் அன்றைக்கி பொன்முடி, இன்னும் செந்தில் பாலாஜி மேலே எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. இல்லை, அவர் சந்தேகத்து இதில் தான் வச்சுருக்காங்க. பட் இவர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் 1 மாதம் டைம் கொடுத்து அப்பீல் போகலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்பீலில் என்ன வருது ஏதுன்றது பார்ப்போம். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து இது மட்டும் இல்லை, என்ன கிட்டத்தட்ட 8-9 அமைச்சர்கள் இருக்காங்க, எல்லோரும் உள்ளே போகிறாங்க, ஜெயிலில் இடமே பத்தாது போல அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜேபியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவர்கிட்ட கேட்கணும். பிஜேபியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டுக்கணும்னா தெரிஞ்சிருக்கும். அதையும் சொல்லிட்டாருன்னா பரவாயில்ல. ஏடிஎம்கேல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்கலாம். ஒன்றும் பெரிய பாதிப்பு இதனால் ஒன்றும் கட்சிக்கு பாதிப்பு வரனால. இதே மாதிரி தான் 2G வச்சு தான் ராஜா மேலே அவ்வளோ பெரிய, என்ன 20,000 கோடியோ சம்திங் ஏதோ அவரில் சாரி எனக்கு அதான் சொன்னாங்க. அதனால எந்த ஒரு பாதிப்பும் வரலையே. அந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே வின் பண்ணாங்க, அதுவும் ப்ரூவ் பண்ணிட்டு அவர் வெளில வந்துட்டார். பட் இது எந்த லெவலுக்கு இருக்குன்றது 1 மந்த் கழித்து அப்பீல் போகிறப்ப தான் தெரியும் என்னன்றது.
செந்தில் பாலாஜியும் அவர் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரில. ஜாமீன் கொடுக்காமல் இருக்காங்க, உள்ளே வச்சுருக்கனாலே அது எப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான் தெரியும் நமக்கு. பிஜேபியில் எவன் யோக்கியம் எல்லாம் அப்படித்தான். ஏன் ஏடிஎம்கில் எவன் யோக்கியம் எல்லா பேரும் திருட்டு போய் எவன் யோக்கியம் எல்லாம் திருடான். எவன்ட்டு சொத்து இல்லாமல் இருக்குது. ஒவ்வொருத்தர் அமைச்சரும் ஏடிஎம்க்கு அமைச்சர்கிட்ட அவ்வளோ சொத்து கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. ஓபிஎஸ்டி இல்லையா, இபிஎஸ்டி இல்லையா, என் ஜெயக்குமார்ட்ட இல்லையா, எல்லாத்தையும் தான் இருக்குது. எவன் யோக்கியம் தேனை நிற்கிறவன் நிற்கத்தானே அவன் எல்லாம் திருட்டு போய்தான். எவனையும் யோக்கியம் கிடையாது. அப்போ இது அதிமுக அமைச்சர் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ அது அண்ணாமலை சொல்ல மாட்டேங்கிறாரு. அண்ணாமலை இருக்கு தேவையில்லாத ஆளுக்களை போடுறாங்க, தேவை வேணுன்ற அளவு வச்சுக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ பிஜேபியில் மட்டும் ஏன் எத்தனை கோடி லஞ்சம் வாங்கினாங்க அமைச்சர், மத்திய அமைச்சர்லேருந்து இது அந்த இதிலே ஊழல் நடக்குதுன்னு சொன்னாங்க. அது ஒரு இது பண்ணிச்சுல்ல. அதே அதை என்ன பண்ணீங்க? அப்போ அது பொய்யா? இப்போ எல்லா கழுதையும் ஒன்று தான். செலவு சும்மா சொல்ல வேண்டிய எவனும் யோக்கியம் இல்லை. அரசியலில் எவனும் யோக்கியம் இல்லை. எல்லாம் திருட்டு போயிடும். அதாவது அதெல்லாம் அரசியல் விளையாட்டுங்க. அதெல்லாம் நம்ம நோன்னா பேச ஆரம்பித்தா இன்னும் ஒரு நாள் கூட பத்தாது. அவங்க ஐடியா பண்ணுறது வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஊனணும் அப்படி சொல்லி ஐடியா பண்ணுறாங்க. அதிமுக ஒரு நாசி பண்ணிட்டாங்க. இப்போ டிஎம்கே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், பண்ணால் தான் நம்ம வழிக்கு வருவாங்க. வழிக்கு வந்தால் தான் நம்ம 20 சீட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக 20 சீட்டில் அட்லீஸ்ட் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் தான் எதிர்கட்சி தலைவர் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு விளையாட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி இதெல்லாம் கிடையாது. அது வந்து பேசினுங்க பல பிரச்சனைகள் வரும். தேவையா? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதிமுகலேருந்து ஒரு தனியாக நின்றுருந்தாங்கன்னா எம்எல்ஏ ஒரு சீட்டு கூட வந்திருக்க மாட்டாங்க. பிஜேபி இவங்க கூட்டணி வச்சு நின்றதால 4 சீட்டு வந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு மெஜாரிட்டியே கிடையாது. ஒரு தொகுதியில் மிஞ்சி போனால் 500 ஓட்டு தான் வாங்குவாங்க. 500 ஓட்டு வாங்கி என்ன பண்ண போகிறாங்க? வாங்கினா அதோட கெப்பாசிட்டி வந்து பாதியாச்சும் வாங்கணும். இவங்க கூட்டணி வச்சு மெட்டி இது பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. எல்லா ஸ்டேட்லேயும் அப்படி தான் பண்ணுறாங்க பிஜேபி. ஆனால் தேவையில்லாத எதுக்கு அது நோண்டினே இருக்க வேண்டியது வரும். அது நம்ம பேச ஆரம்பித்தோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட சாதாரண மக்களுக்கே தெரியும். ஆனால் வெளியே பேசிக்க மாட்டாங்க. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் சேர்த்து வெளியே பேசுனாங்கன்னா சுதந்திரம் எப்போ வாங்கினாங்களோ அதே போல் வெளியே பேசுனாங்கன்னா நம்ம நாடு உருப்படும். அதே போல் 47 சுதந்திரம் வாங்கின போல் தான் வாங்கினா தான் இதாகும். அதுக்கு ஒரு விலைவாசி இவ்வளோ எல்லாம் பண்ணுறாங்களே, ஜிஎஸ்டி எல்லாம் போட்டாங்களே. அதே பெட்ரோலில் போட வேண்டியது தானே. போட்டுன்னு நீங்கள் 60 ரூபா ஆக்க வேண்டியது தானே. எதுக்கு அந்த 100 ரூபா சில்லறையிலே இருக்குது, 40 ரூபா எல்லாம் ஓசியில் போடுறது, மந்திரி எல்லாம் பெட்ரோலில் ஓசியில் போடுறதால உங்களுக்கு விலைவாசி ஏற்றுறாங்க. அது பொதுமக்களுக்கே தெரியும், தெரியாமலாம் இல்லை. படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 65 ரூபா 60 ரூபா தான் பெட்ரோலோட விலையே வரப்போகுது. அதை ஒண்டி ஜிஎஸ்டி போடாமல் மற்றது ஒரு குண்டூசிக்கு போடுறாங்க, பருப்பிக்கு போடுறாங்க. தேவையில்லாத எதுக்கு? ஒரு ஏற்றுமதி வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா அதில் பாதி காஞ்சி போச்சுன்னா இதாச்சுன்னா தூக்கி போடுவாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. இது வந்து கெடாத பொருளை வந்து ஜிஎஸ்டி போட மாட்டாங்களே. இந்த ஒன்றுக்கு ஜிஎஸ்டி போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் படிப்படியாக இறங்கிட்டோம். அது வேறு ஒன்றும் இல்லை. இதுதான்.